இந்த நாட்டிலே பிறந்த ஒப்பற்ற புலவன் கவிஞன் பாரதி, சுப்பிரமணிய பாரதி. அவன் பாடினா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே பாடின. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம், மகிழ்ச்சியான விடுதலை பெற்றுட்டோம்னா. ஆனா பாரதி விடுதலை பெற காலத்துல உயிரோடு இல்லை. அவன் விடுதலைக்கு முன்பாகவே இறந்து போனான் பாரதி. அந்த பாரதி சுதந்திரத்தை பார்க்கல. அடிமை இந்தியாவில் பிறந்த அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி. அந்த பாரதி தான் பாடினா காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பாட ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னா. காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டின் குறுக்கு நெருக்கமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுன்னா. எந்த ஆறு இருக்கு? அத்தனை ஆறுகளும் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. காவிரியில தண்ணி வரல, ஒரு பக்கம் போராட்டம். காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல். இந்த ஆறுகள்லாம் தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டில் முடியுது. இந்த ஆற்றின் நிலைமை என்ன? அமராவதி ஆறு மணற்கொள்ளையால் அழிந்து போனது. நொய்யல் ஆறு சாயப்பட்ட கழிவால செத்து போனது. தென்பண்ணை ஆறுன்னு ஆறு கர்நாடகாவில் தொடங்கி தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த தென்பண்ணை ஆத்துக்கு குறுக்கே ஓசூர்ல கிழவரப்பள்ளி அணை அப்படின்னு ஒரு அணை இருக்குது. அந்த கிழவரப்பள்ளி அணையை போய் பார்வையிடுறோம். பார்வையிடுறப்ப தண்ணி தண்ணியா இல்லை, அப்படியே நுர தடுது, நுர பொங்குது, பொங்கி பொங்கி வருது. அந்த நுரையெல்லாம் போய் கரையில சேர்றப்ப கரையெல்லாம் கண்ணங்கரையன்னு மாறுது. ஏன் நுரை பொங்குதுன்னா, இந்த தென்பண்ணையாறு மட்டும் இல்ல, நொய்யலாற்று படுகையும் நுரை பொங்கியது. எதற்காக தென்பண்ணையாரும் நொய்யலாறும் நுரை பொங்குகிறது? ஒரு மனிதன் விஷத்தை அறிந்தினால் வாயிலை எப்படி நுரை தள்ளுவானோ அதே போல விஷத்தை அறிந்துவிட்டு ஆறுகள் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. ஏரியை, குளத்தை, குட்டையை, கண்மாலையை, வாய்க்காலை நாம் உருவாக்கினோம், மனிதன் உருவாக்கினான். ஆனால் ஆறுகளை நாம் உருவாக்கல. இயற்கை நமக்கு கொடுத்த அருங்கொடை அது சாகடிக்கப்படுது. என்ன செய்ய போறோம்?